அட்சய திருதியை வரலாறு. அட்சய திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும். இந்த நாளில் தொடங்கும் எதுவும் எப்போதும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்களின் அடையாளமாகும். அட்சய திருதியை எப்போது கொண்டாடப்படுகிறது? தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் 3வது நாளில் அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது. கிரிகோரியன் நாட்காட்டியின்படி இது ஏப்ரல்-மே மாதங்களில் வருகிறது. இந்த நாளில்தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்களில் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நாள் அகா தீஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. விநாயகப் பெருமானும் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள். இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்தாள். இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார். அவர்களை ஒருபோதும் பசியடையச் செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார். இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. சமண மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியின் போது சடங்குகள். விஷ்ணு பக்தர்கள் இந்நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபடுகின்றனர். பின்னர் ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது. விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவிருக்கும் அறுவடை காலத்திற்கான முதல் உழவு நாளாக தொடங்குகிறது. மேலும் தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்கும் முன் விநாயகப் பெருமானையும் லட்சுமி தேவியையும் வழிபடுகின்றனர். இது ஹல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர். தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருப்பதால் இந்த நாளில் இதை வாங்குவது புனிதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள், கட்டுமானப் பணிகள் இந்நாளில் தொடங்கும். மற்ற சடங்குகளில் கங்கையில் புனித நீராடுதல், புனித நெருப்பில் பார்லியை சமர்ப்பித்தல் மற்றும் இந்த நாளில் நன்கொடைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை அடங்கும். ஜைனர்கள் தங்களின் 1 வருட தபஸ்யை இந்நாளில் முடித்து கரும்புச்சாறு அருந்தி வழிபாட்டை முடிக்கின்றனர். ஆன்மீக நடவடிக்கைகள், தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உச்சரிப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்த முக்கியமாக கருதப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அவ்வாறு செய்தால் அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என்று நம்பப்படுகிறது. அட்சய திருதியை என்றால் என்ன? சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியையே அட்சய திருதியை. அட்சயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளிக் கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு. அட்சய திருதியை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும்? அட்சய திருதியை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும். அதன் மேல் வாழை இலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை, மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள். கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும். அதன் பின் கலசத்திற்கு பொட்டு, பூ வைத்து லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதகும் பொட்டு, பூ வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும். அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்படி செய்வதால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. கோவிலுக்குச் செல்வது நல்லது. அதன் பிறகு முழு முதற்கடவுளான பிள்ளையாரை வணங்க வேண்டும். அப்போது உங்களுக்கு தெரிந்த துதிகளைச் சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் மாலையில் அருகில் உள்ள சிவாலயம், பெருமாள் கோயில் என்று உங்களால் இயன்ற கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து மீண்டும் தீப ஆராதனையை கலசத்துக்குச் செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும்.
கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். விரதம் இருக்கும் முறை: அட்சய திருதியை அன்று உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது. எளிய திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது என்பது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது. உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அட்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும்? தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும், தங்கம் வாங்கினால்தான் தங்கும், அது மென்மேலும் பெருகும் என்பதில்லை. அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை. அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது. அதற்காக மனம் தளர வேண்டாம். உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். பெண் பார்ப்பது, நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை இந்த நாளில் செய்வது நல்லது. தானம் செய்ய வேண்டும். அட்சய திருதியை அன்று வஸ்திர தானம் செய்வது நல்லது. அன்னதானம் கொடுப்பதும் சிறப்பு. அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அதனால் அட்சய திருதியை அள்ள குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளி தரும் சிறப்புமிக்க திருநாள் என்று நம்பப்படுகிறது. காசாக கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கிக் கொடுப்பது நல்லது. அட்சய திருதியை அன்று அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்: அக்ஷய திருதியா பண்டிகையின் முக்கியத்துவம் என்ன? இந்த திருவிழா குறிப்பிடத்தக்க கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியா முழுவதும் பலர் அக்ஷய திருதியை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கான நாளாக நம்புகிறார்கள். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும், முதலீடு செய்வதற்கும், தங்கம் வாங்குவதற்கும், பிற மதச் சடங்குகள் நடத்துவதற்கும் இந்த பண்டிகை உகந்ததாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவதை மக்கள் ஏன் மங்களகரமானதாக கருதுகிறார்கள்? அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது செழிப்பையும் செல்வத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் எந்த ஒரு முதலீடும் அல்லது வாங்குதலும் தொடர்ந்து வளர்ந்து செழித்து வளரும் என்று நம்பப்படுகிறது. இது முடிவில்லாத செழிப்பை குறிக்கிறது. அட்சய திருதியை மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள்? அக்ஷய திருதியா இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களுடன் கொண்டாடப்படுகிறது. மக்கள் பெரும்பாலும் பிரார்த்தனைகளுடன் தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற கோயில்களுக்குச் செல்கிறார்கள். பலர் தொண்டு செய்து நன்கொடை வழங்குகிறார்கள். தங்கம் வாங்குவது, புதிய முயற்சிகள் தொடங்குவது, பூஜைகள் நடத்துவது வழக்கம். அக்ஷய திருதியாவுடன் தொடர்புடைய ஏதேனும் குறிப்பிட்ட சடங்குகள் உள்ளதா? ஆம், அக்ஷய திருதியாவுடன் தொடர்புடைய பல சடங்குகள் உள்ளன. சிலர் விரதம் கடைபிடிப்பது, பூஜை சடங்குகள் செய்வது, விஷ்ணு, லட்சுமி தேவி போன்ற தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்வது மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பது. இந்நாளில் புனித நதிகளுக்குச் சென்று நீராடுவது வழக்கம். அட்சய திருதியை கொண்டாட்டங்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் பங்கேற்கலாமா? அக்ஷய திருதியா முதன்மையாக ஒரு இந்து பண்டிகை. ஆனால் பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ள மக்கள் பெரும்பாலும் அதன் கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். திருவிழா செழிப்பு, தொண்டு மற்றும் புதிய தொடக்கங்கள் போன்ற மதிப்புகளை ஊக்குவிக்கிறது. அவை உலகளாவிய கருப்பொருள்களாகும். அக்ஷய திருதியாவின் போது தயாரிக்கப்படும் சில பாரம்பரிய உணவுகள் யாவை? அக்ஷய திருதியையின் போது தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவுகள் பிராந்தியத்திற்கு ஏற்ப மாறுபடும். சில பொதுவான உணவுகளில் கீர், பூரான் பொலி மற்றும் லடூஸ் போன்ற சிறப்பு இனிப்புகள் அடங்கும். கூடுதலாக, கொண்டாட்ட விருந்தின் ஒரு பகுதியாக மக்கள் பல்வேறு சைவ உணவுகளையும் தயார் செய்கிறார்கள். அட்சய திருதியையுடன் தொடர்புடைய ஏதேனும் மூட நம்பிக்கைகள் உள்ளதா? அட்சய திருதியை ஒரு நல்ல நாளாக கருதப்பட்டாலும் அதனுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட மூட நம்பிக்கைகள் இல்லை. இருப்பினும் சிலர் தங்கம் வாங்குவது அல்லது புதிய முயற்சிகளை தொடங்குவது போன்ற இந்த நாளில் செய்யப்படும் சில செயல்களின் மங்களத்தை வலுவாக நம்புகிறார்கள். அட்சய திருதியை வீட்டில் கொண்டாடலாமா? ஆம், அட்சய திருதியை வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடன் கொண்டாடலாம். தனிநபர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே பூஜை சடங்குகள் செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம். இது ஆன்மீக சிந்தனை மற்றும் நன்றியுணர்வுக்கான நேரம். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அட்சய திருதியை வித்தியாசமாக கொண்டாடப்படுகிறதா? ஆம், அக்ஷய திருதியாவுடன் தொடர்புடைய மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் இந்தியாவில் பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடலாம். திருவிழாவின் சாராம்சம் அப்படியே இருந்தாலும் உள்ளூர் பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார தாக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் வேறுபடலாம்.
மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.